தேவதூதனாக மாறிய அப்பா. ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அப்பா, அம்மா, ஒரு சிறு பையன் அங்கே வாழ்ந்தனர். சிறுவன் 3 வயதானதும் அவனுடைய அப்பா அவனை மழலையர் வகுப்பில் சேர்த்தார். பின்பு மழலையருக்கு அடுத்த வகுப்பில் சேர்த்தார். அதற்கு பின்பு அந்த சிறுவனை அவனுடைய அப்பா பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்தார். சிறுவன் நன்றாக படித்து பெரிய வேலையில் சேர வேண்டும் என்று அவனுடைய அப்பாவும் அம்மாவும் நினைத்தார்கள். சிறுவன் காலையில் காரில் பள்ளிக்கு செல்லுவான். மாலையில் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்காமல் அவனுடைய அம்மா அவனை மாலை நேர பயிற்சி வகுப்புக்கு அனுப்பினார்கள். அவன் விளையாடுவதற்கும் நண்பர்களை சந்தித்து பேசவும் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அவனை அனுமதிப்பதில்லை. எப்போதும் படி படி என்று சொன்னார்கள். அப்படி படித்தால்தான் நீ உயர்ந்த வேலைக்கு போக முடியும் என்றார்கள். சிறுவனுக்கோ பெற்றோரின் தொல்லை தாங்க முடியவில்லை. அவனுக்கு சிறுவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும். குறிப்பாக கால்பந்து விளையாட அவனுக்கு மிகுந்த ஆசையாயிருந்தது. ஆனால் அவனுடைய அப்பாதான் அவனை படி படி என்று மிகவும் அறிவுறுத்தி வந்தார். மாலை நேர பயிற்சி வகுப்பு முடிந்ததும் இரவு சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு அந்த சிறுவன் சென்றான். ஆனால் தூக்கம் வரவில்லை. படுக்கையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு படுத்து கொண்டே இருந்தான். அவன் தூங்காமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்ததை பார்த்த அவனுடைய தாய் அவன் அருகே சென்று, ஏன் தூங்காமல் இருக்கிறாய் என்று கேட்டாள். அப்பா என்னை ஓய்வெடுக்க விடாமல் எப்போதும் படி படி என்று சொல்லுகிறார். விளையாட செல்ல விடாமல் மறுக்கிறார். எனக்கு தூக்கமே வரவில்லை. எனக்கு அவரோடு பேசவும் பிடிக்கவில்லை என்று கவலையோடு சொன்னான். பல நாட்கள் அவன் தூங்காமல் கண் விழித்து கொண்டே இருந்ததைக் கண்ட அவனுடைய பெற்றோர் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தனர். அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அதை குறித்து யோசனை செய்தனர். மறுநாள் இரவு அவன் படுக்கை அறைக்கு சென்று படுத்துக்கொண்டு கண் விழித்தவாறே இருந்தான். உடனே படுக்கை அறையில் உள்ள ஜன்னலுக்கு வெளியே ஒரு தேவதூதன் தோன்றி, சிறுவனே, ஏன் தூங்காமல் இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்றான். உடனே அந்த தூதன் சிறுவனை நோக்கி, நான் உனக்காக இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பொழுது உனக்கு நன்றாக தூக்கம் வரும் என்றான். அதற்கு அந்த சிறுவனும் சரி என்றான். தேவதூதன் இப்பொழுது ஜெபம் பண்ண தொடங்கினான். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த சிறுவனின் மேல் கிருபையாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இம்மட்டும் இவனை காத்தீர், இனியும் இவனை காத்திடும். இந்த சிறுவனின் துயரை போக்கிடும். இவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளும். நன்றாய் உறங்க உதவி செய்யும். ஆமென். சிறுவன் தேவதூதனின் ஜெபத்தை கேட்டு முடித்ததும் ஆமென் என்று சொல்லி தேவதூதனுக்கும் நன்றி சொன்னான். உடனே தேவதூதன் அந்த இடத்திலிருந்து சென்று மறைந்து விட்டான். சிறுவன் சிறிது நேரம் கழித்து நன்றாக தூங்கிவிட்டான். ஒவ்வொரு நாளும் சிறுவன் தூதனின் வருகைக்காக காத்திருப்பான். தூதன் வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணுவான். சில நேரத்தில் அவனுக்காக பாடல் கூட பாடுவான். இப்படியாக தூதன் ஒவ்வொரு நாளும் பாடிவிட்டு மறைந்து விடுவான். சில வருடங்கள் சென்ற பிறகு
இப்போது சிறுவனும் பெரியவனாகிவிட்டான். கால்பந்து விளையாட அவனுக்கு பெற்றோர் அனுமதி கொடுத்தனர். இப்போதெல்லாம் தேவதூதன் வருவதே இல்லை. ஆனால் அவன் இப்போதெல்லாம் நன்றாக உறங்குகிறான். ஒரு நாள் அவன் தன் அப்பாவின் அறைக்கு சென்று அவரிடத்தில் செலவுக்கு பணம் கேட்க அவருடைய அறை கதவை தட்டினான். உள்ளே இருந்து பதில் எதுவும் வரவில்லை. சற்று கதவை திறந்து பார்த்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை பிரமிக்க வைத்தது. அப்பாவின் அறைக்கு உள்ளே சென்று அந்த ஆடையை தொட்டு பார்த்தான். தேவதூதன் சிறுவயதில் தனக்கு ஜெபம் பண்ண அந்த தேவதூதனின் ஆடைதான் அது. 2 சிறகுகளும் அங்கே சுவரில் தொங்கிக் கொண்டிருந்ததையும் பார்த்தான். அவனுக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. அப்பாதான் தேவதூதன் வேடமணிந்து எனக்காக ஜன்னல் வழியே நின்று ஜெபம் பண்ணி என்னை தூங்க வைத்தார் என்பதையும் புரிந்து கொண்டான். அப்பா குளித்துவிட்டு குளியலறையிலிருந்து வெளியே வந்து சிற்றுண்டி சாப்பிட மேஜைக்கு அருகே வந்தார். உடனே சிறுவன் ஓடி அப்பாவை கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டான். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். என் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டீர்கள் என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என்றான். அப்போது அம்மாவும் அவன் அருகே வந்து அவனை செல்லமாக தட்டி, இப்போதாவது புரியுதாடா அப்பாவின் அன்பு எப்படிப்பட்டதென்று சொன்னாள். இத்துடன் இந்த அருமையான கதை முடிந்தது. அப்பா, அம்மா என்னும் பெயர்கள் உலகிலேயே கடவுளுக்கு அடுத்து மறக்க முடியாத பெயர்கள் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.